بسم الله الرحمن الرحيم قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. صدق الله العلي العظيم. وقال الله تعالى أيضا لقد كان لكم في رسول الله أسوة حسنة. صدق الله العلي العظيم. وبالسند المتصل مني للإمام الحافظ الحجة ريحانة الفقهاء أمير المؤمنين في الحديث أبي عبد الله محمد بن إسماعيل بن إبراهيم بن مغيرة بن بردزبة الجعفي البخاري اليماني رحمه الله أنه قال حدثنا آدم بن أبي إياس قال حدثنا شعبة بن حجاج العتقي عن قتادة بن دعامة السدوسي عن أنس بن مالك رضي الله عنه قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுக்கே அனைத்து புகழும் உரித்தாகட்டும். சாந்தி மதம் மீதி வந்த சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே தோ ஆலம் தாஜுல் மதீனா ரஹ்மத்துல் ஆலமீன் இமாமுல் அம்பியா ஹைருல் பரியா எம்முயிரிலும் உயிரான உயிரிலும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் இந்த தீன் பிற்காலத்திலே வாடிய மலராக இருக்கக்கூடாது, வாடாத மலராக இருக்க வேண்டும் என்பதற்காக உயிர் தியாகங்கள் இரத்த தியாகங்கள் செய்த சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபுஉ தாபிஈன்கள் இந்த உலகிலே வாழ்ந்த வாழுகின்ற வாழப் போகின்ற அத்தனை முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்ஆவுடைய நாளிலே இஅ்திகாஃபுடைய நியத்தில் வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே எந்த விடயங்களை எடுத்து நடக்கும்படி கூறியிருக்கிறானோ அவற்றை முடியுமான அளவு எடுத்து நடக்கும்படியும் எவற்றை விட்டு விலகி ஒதுங்கி தவிர்ந்திருக்குமாறு கூறியிருக்கிறானோ அவற்றை விட்டு முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு நல்லுபதேசம் செய்கிறேன், ஞாபகம் ஊட்டிக் கொள்கிறேன். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே கோடிக்கணக்கான படைப்பிடங்களை படைத்து ஒரு சிறந்த படைப்பாக, சிரேஷ்டமான படைப்பாக, கண்ணியமான படைப்பாக மனிதனை படைத்திருக்கிறான். இந்த மனிதர்களிலும் கலிமா சொன்ன முஸ்லிம்களை அல்லாஹ் ஒரு படி உயர்த்தி வைத்திருக்கிறான். இந்த முஸ்லிம்களில் அல்லாஹுவை ஈமான் கொண்ட முஃமின்களை அல்லாஹ் ஒரு படி உயர்த்தி வைத்திருக்கிறான். இந்த முஃமின்களில் அல்லாஹுவை முழுமையாக பயந்த தக்வாதாரிகள் முத்தகூன்கள் முத்தகீன்களை அல்லாஹ் சுப்ஹானஹு ஒரு படி உயர்த்தி வைத்திருக்கிறான். இந்த தக்வாதாரிகளை விட உலகத்திற்கு அனுப்பப்பட்ட 1,24,000 நபிமார்கள். இப்னு ஹிப்பானுடைய சஹீஹான ரிவாயத் வருது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திற்கு 1,24,000 நபிமார்களை அனுப்பினான், 313 ரசூல்மார்களை அனுப்பினான். இந்த தக்வாதாரிகளை விட 1,24,000 நபிமார்களை அல்லாஹ் மிக கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான். இந்த 1,24,000 நபிமார்களை விட 313 ரசூல்மார்களை அல்லாஹ் மிக கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான். இந்த 313 ரசூல்மார்களை விட குர்ஆன் சொல்லக்கூடிய 25 நபிமார்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான். குர்ஆன் சொல்லக்கூடிய 25 நபிமார்களை விட உலுல் அஸ்ம் என்று சொல்லப்படக்கூடிய உறுதிமிக்க நபிமார்கள் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 5 பேரை அல்லாஹ் மிக கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான். இந்த உலுல் அஸ்ம் என்ற நபிமார்களை விட ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் மிக 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 கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான். வரஃபஅனா லக திக்ரக். கண்ணியமானவர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்தஸ்துக்கு உலகத்திலே யாரும் செல்ல முடியாது. அவர்களுடைய சிறப்புகளை யாரும் மிஞ்ச முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பை, நபி அவர்களுடைய வர்ணனையை, நபி அவர்களுடைய பெயரை அல்லாஹ் உயர்த்தி வைத்திருக்கிறான். உலகத்தில் நான் நேசிப்பதாக இருந்தாலும் சரி, நாம் பின்பற்றுவதாக இருந்தாலும் சரி, நாம் யாரையாவது ஒருவரை ரோல் முட்லாக எடுப்பதாக இருந்தாலும் அதற்கு சகல தகுதி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் மட்டும் தான் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, வேறு யாரிடத்திலும் கிடையாது. நபி அவர்கள் கண்ணியவான். நபி அவர்களுடைய பேரில் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா களங்கத்தை ஏற்படுத்த விரும்ப மாட்டான். நபி அவர்களுடைய பேரும் உலகத்தில் முன்மாதிரியாக இருக்கிறது. 2024 ரிப்போர்ட் UK வேர்ல்ட்ஸ் போன்ற நாடுகளில் அதிகமாக
அதிகமாக வைக்கப்படக்கூடிய பேர் முஹம்மது என்ற பேர் என்பதாக ரிப்போர்ட் சொல்லுது. உலகத்தில் அதிகமாக வைக்கப்படக்கூடிய பேர் முஹம்மது என்ற பேர். ஜெனரல் நாலேஜுடைய ஒரு முக்கியமான கேள்வி என்ன? உலகத்திலே அதிகமாக வைக்கப்படக்கூடிய பேர் என்ன? அதற்கு பதில் வரும் முஹம்மது என்பதாக. கண்ணியமானவர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே பிறக்கும் வரை அந்த முஹம்மது என்ற பெயரை கூட அல்லாஹ் யாருக்கும் வைக்க விரும்பவில்லை. அந்த காலத்தில் அரபியில் தேர்ச்சி பெற்றவர்கள், இலக்கண இலக்கியத்திலே சரித்திரம் படைத்தவர்கள் இருந்த காலம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கக்கூடிய காலம், ஜாஹிலியாவுடைய காலம். கண்ணியமானவர்களே, அரபி மொழியை கரைத்து குடித்தவர்கள் இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அந்த காலத்தில் தங்களுடைய பிள்ளைகளுக்கு பெயர் வைப்பதாக இருந்தாலும் இலக்கணத்துடைய உச்சக்கட்டத்தை சேர்ந்த பெயரைத்தான் வைப்பார்கள். மண் வாசனையை, மலைச்சாரலை, சுகந்த காற்றை, வீரமிக்க மிருகங்களை, அழகான பறவைகளுடைய பெயரைத்தான் தங்களுடைய குழந்தைகளுக்கு வைப்பார்கள். ஆனால் முஹம்மது என்ற பெயர் மட்டும் அவர்களுக்கு எப்படி மிஸ் ஆகிச்சுன்னு தெரியல. எத்தனையோ பெயர்களை வைத்தார்கள், அரபியிலே ஞானம் பெற்றவர்கள். ஆனால் யாருமே தங்களுடைய குழந்தைகளுக்கு முஹம்மது என்ற பெயரை வைக்கவில்லை. காரணம் என்ன? அல்லாஹ் வைக்க விடல. ஏன்? என்னுடைய இறுதி நபி எப்பொழுது பிறக்கிறாரோ அப்பொழுது தான் இந்த பேர் உலகத்தில் முதலாவதாக அறிமுகமாகணும். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு முன்னால் முஹம்மது என்ற பெயர் உலகத்திலே யாருக்கும் கிடையாது. எப்பொழுது பிறக்கிறார்களோ முழு உலகமும் முஹம்மதாக போனது. கண்ணியமானவர்களே, இன்று உலகத்தில் அதிகமாக வைக்கப்படக்கூடிய பெயர் முஹம்மத், முஹம்மத், முஹம்மத். பேரில் கூட அல்லாஹ் கண்ணியப்படுத்தி தான் வைத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, குர்ஆன் கூறுகிறது, வரஃபஅனா லக ذிக்ரக். நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய ஞாபகத்தை, உங்களுடைய பிரஸ்தாபத்தை, உங்களுடைய வர்ணனையை, உங்களுடைய சிறப்புகளை நாங்கள் உயர்த்தி விட்டோம். யாராலையும் என்ன நினைத்தாலும் களங்கத்தை உங்களுடைய பேரில் கூட ஏற்படுத்த முடியாது. எந்த அளவுக்கு நபி அவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான் என்றால், முஸ்லிம்களை தாண்டி அந்நிய சகோதரர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லக்கூடிய விடயங்கள் இருக்கிறதே, எம்மை புல்லரிக்க செய்கிறது. கண்ணியமானவர்களே, அதை கேட்டால் எம்முடைய உடம்பிலே புல்லரிப்பு ஏற்படும். மகாத்மா காந்தி இந்தியாவுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தவர். மகாத்மா காந்தி ஒரு இடத்துல சொல்றாரு, உலகத்தில் ஒரு தலைவரிடத்திலே 3 விடயங்கள் இருக்க வேண்டும். ஒரு தலைவரை நாங்கள் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அவரிடத்தில் 3 பண்புகள், 3 விடயங்கள் இருக்கணும். முதலாவது ஆயுத பலம் இருக்கணும், இரண்டாவது ஆள் பலம் இருக்க வேண்டும், மூன்றாவது குணபலம், நற்குணம் இதுவும் இருக்க வேண்டும். இப்படி இருந்தால் தான் அவர் ஒரு தலைவர். சொல்லிட்டு சொல்றாரு, உலகத்தை ஆட்சி செய்த பெரும் பெரும் பலசாலிகள், பெரும் பெரும் மாவீரன் நெப்போலியன், மாவீரன் அலெக்சாண்டர், ஜூலியட் சீசர், கெங்கிஸ் கான் போன்றவர்கள் உலகத்துடைய தலையெழுத்தை மாற்றிய பலசாலிகள். சொல்றாரு, இவர்கள்ட்ட எல்லாம் ஆயுத பலம் இருந்தது, ஆள் பலம் இருந்தது, ஆனால் குணபலம் இருக்கல்ல, அஹ்லாக் இருக்கல்ல. மக்களை கொன்று குவித்தார்கள். முன்னால் யார் வந்தாலும் மனிதன் என்ற ஒரு இரக்கம் அவர்களிடத்தில் இல்லை. அவர்கள் கொலை செய்து மக்களை சின்ன பின்னப்படுத்தி தங்களுடைய ஆட்சியை பிடித்தார்கள். சொல்லிட்டு சொல்றாரு, இந்த 3 பண்புகளும் இந்த உலகத்திலே இருந்த ஒரே மனிதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்றது யாரு? ஒரு அந்நிய சகோதரர். மாற்று மத சகோதரர்கள் சொல்லக்கூடிய கருத்து அஹ்லாக் நபி அவர்கள்ட்ட இருந்தது. ஹயாத்து சஹாபாவில் வருது. கண்ணியமானவர்களே, மக்காவுடைய வெற்றி 10,000 சஹாபாக்கள் வந்தாங்க மக்காக்கு. மக்காவிலிருந்து ஹுனைனுடைய யுத்தம் நடக்குது. 12,000 சஹாபாக்கள் நபி அவர்களுடைய அஹ்லாக்கை பார்த்து மக்காவுடைய வெற்றி அன்று 2,000 பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹு அக்பர். இதல்லவா குணம்? குர்ஆன் கூறுகிறது, இன்னக லஅலா ஹுலுகின் அலீம். நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சர்டிபிகேட் கொடுக்கிறான். என்ன? மகத்தான நற்குணத்தின் மீது நீங்கள் இருக்கிறீர்கள். உலமாக்கள் இருக்கிறாங்க, பலாகாவுல அலா என்ற வாழை இஸ்திஅலாவுக்கு பயன்படுத்தப்படும். அலா என்ற ஹர்ஃப் இஸ்திஅலா உயர்வுக்காக வேண்டி பயன்படுத்தப்படும். இந்த இடத்துல அலா ஹுலுகின் அலீம், மகத்தான நற்குணத்தின் மீது நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். இந்த ஆயத்துடைய சரியான கருத்து என்ன தெரியுமா?
நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நற்குணமே உங்களுக்கு கீழே தான், நற்குணத்துக்கு மேலே தான் நீங்க இருக்கிறீங்க. நற்குணத்துக்கு கூட உங்களோட முன்னால இருக்கேன். நற்குணத்துக்கு கீழே, நற்குணமே உங்களுக்கு கீழே தான் நாயகமே. இந்த அளவுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்குணம் படைத்தவர்கள். குணத்தை பற்றி மட்டும் பேசுவதாக இருந்தால் பல மணித்தியாலங்கள் எடுக்கும். தலைப்புக்கு வருகிறேன் அருமையானவர்களே. இந்த அளவுக்கு அந்நிய சகோதரர்கள் சொல்றாங்க, அமெரிக்காவுடைய யூத மனோ தத்துவ விஞ்ஞானி, சயின்டிஸ்ட், சைக்காட்டிஸ்ட் ஜூல்ஸ் எச் மாசலன், ஒரு யூதன், இஸ்லாத்துடைய பரம விரோதி. இவர் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, சமூகத்தில் ஒரு பெரும் தலைவரை நாங்கள் தேர்ந்தெடுப்பதாக இருந்தால் அவர்கிட்ட 3 விஷயம் இருக்கணும். முதலாவது சொல்றாரு என்ன, மக்களுக்கு அவர் நல்லது செஞ்சிருக்கணும். இரண்டாவது, ஒரு சமூகத்தை உருவாக்கி அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் நாங்கள் முழுமையான பாதுகாப்போடு இருக்கிறோம் என்ற உணர்வை ஒவ்வொரு மனிதர்களிடத்திலும் ஏற்படுத்த வேண்டும். அவர்தான் தலைவர். மூன்றாவது, முழு சமூகத்தையும் ஒரே நம்பிக்கைக்கு கீழால் கொண்டு வர வேண்டும் என்று 3 காரணத்தை சொல்றாரு. சொல்றாரு சோல்ட், பாஸ்டர் சோல்ட் என்று ஒருத்தர் இருந்தார். இவரிடத்திலே முதலாவது நிபந்தனை இருந்தது, இரண்டாவது மூன்றாவது இருக்கல்ல. ஜூலியட் சீசர், கெங்கிஸ் கான், மாவீரன் நெப்போலியன், மாவீரன் அலெக்சாண்டர், இவர்கள்ட்ட இரண்டாவது மூன்றாவது நிபந்தனைகள் இருந்தது. முதலாவது நிபந்தனை இருக்கல்ல, மக்களுக்கு நல்லது செய்யல. புத்தர், ஜீசஸ், இந்த இருவரிடத்தில் மூன்றாவது தன்மை இருந்தது. எல்லாத்தையுமே ஒரே நம்பிக்கைக்கு கீழால கொண்டு வந்தாங்க. ஆனால் முதல் 2 இருக்கல்ல என்று சொல்லிவிட்டு அந்த யூதர் என்ன சொல்கிறார் என்றால், இந்த உலகத்திலே இந்த 3 நிபந்தனைகளும் பூர்த்தியாக கொடுக்கப்பட்ட மனிதர் ப்ரொஃபட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். நபி அவர்கள்ட்ட தான் இந்த 3 தன்மையும் இருந்தது. அதனால தான் உலகத்தில் ஜெயிச்சாக கண்ணியமானவர்களே. 1400 வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்த மாமனிதர், அவருடைய தியாகம் இன்று 250 கோடி மக்களுக்கு மத்தியிலே பேசப்படுகிறது என்றால், அதையும் தாண்டி அந்நியர்கள் இன்றும் கூட நபி அவர்களை கண்ணியப்படுத்துவதற்கு என்ன காரணம்? அல்லாஹ் நபி அவர்களை இந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, 1978 வருடம் அமெரிக்காவுடைய கலிபோர்னியாவில் மைக்கேல் எச் ஹார்ட் அப்படின்ற ஒரு நாவலாசிரியர், ஒரு ரைட்டர், ஒரு புக்கை ரிலீஸ் பண்றார். அந்த புக்க பேர் என்ன? The 100 a ranking of the most influential persons in history. உலகத்திலே அதிகம் செல்வாக்கு மிக்க, உலகத்திலே அதிகம் தாக்கத்தை ஏற்படுத்திய 100 பேர் என்ற பேர்ல ஒரு புக்க ரிலீஸ் பண்றாரு. அவர் சொல்றாரு, இந்த புத்தகத்தை நான் தயாரிப்பதற்கு 28 வருடங்கள் சென்றது. 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 28 வருடங்களாக நான் இந்த புத்தகத்தை ஆய்வு செய்து எழுதி முடித்தேன். இந்த புத்தகத்தை எழுதுவதற்காக உலகத்திலே செல்வாக்கு மிக்க 5000 பேருடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து படித்து, ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை முழுமையாக படித்து, அதை கரைத்து குடித்து, அதிலிருந்து 100 பேர் எடுத்து என் புக்கை எழுதினேன். கண்ணியமானவர்களே, அந்த புக்ல 100 பேர், உலகத்தில் அதிகம் செல்வாக்கு மிக்க 100 பேர் எழுதியிருக்கிறாரு. 100 பேரை சொல்வதற்கு இடம் கொடுக்காது. அதுல நாம் தெரிந்த முக்கியமானவர்களுடைய பேரை மட்டும் சொல்கிறேன். காரணம் என்ன? அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன் என்று விளங்கும். 100வது இடம் சைனாவுடைய மதத்துருவி மகாவீருடைய பேர் இருக்கிறது. 98வது இடம் கிரேக்க தத்துவ ஞானி ஹோமருடைய பேர் இருக்குது. 94வது இடம் முதலாவது குயின் எலிசபெத்துடைய பேர் இருக்குது. 86வது இடம் இந்தியாவுடைய பகுதியை கண்டுபிடித்த நாடுகான் பயணி வாஸ்கோ ட காமாவுடைய பேர் இருக்குது. 84வது இடம் ரஷ்யாவை கம்யூனிச நாடாக மாற்றின லெனினுடைய பேர் இருக்குது. 67வது இடம் ரோமர்களுடைய படை தளபதி ஜூலியஸ் சீசருடைய பேர். 66வது இடம் ரஷ்யாவுடைய சர்வாதிகாரி ஜோசப் ஸ்டாலினுடைய பேர். 65வது இடம் ஸ்பெயினை ஆட்சி செய்த 2வது குயின் இசபெலாவுடைய பேர் இருக்குது. 62வது இடம் ஸ்பெயினுடைய போர் வீரன் பிரான்சிஸ்கோ பிசாரோவுடைய பேர் இருக்குது. 60வது இடம் பிரிட்டிஷுடைய மெடிக்கல் சயின்டிஸ்ட் ஜோசப் லிஸ்டருடைய பேர் இருக்குது. 55வது இடம் இரத்த ஓட்டத்தை கண்டுபிடித்த வில்லியம் ஹாவியுடைய பேர். 53வது இடம் இந்தியாவை ஆட்சி செய்த அசோகாவுடைய பேர். 52வது இடம் உலகத்தில் 22
லட்சம் சதுர கிலோமீட்டரை ஆட்சி செய்த இஸ்லாத்துடைய இரண்டாவது ஹலீஃபா உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பேர் 52வது இடம். 50வது இடம் புகழ்பெற்ற ஓவியன் மைக்கேல் ஏஞ்சலோவுடைய பேர். 43வது இடம் பென்சிலின் மருந்தை கண்டுபிடித்த அலெக்சாண்டர் ஃபிளமினுடைய பேர். 42வது இடம் டெலிபோனை கண்டுபிடித்த அலெக்சாண்டர் கிரஹாம்பெல்லுடைய பேர் இருக்குது. 39வது இடம் 60 லட்சத்தை விட அதிகமான யூதர்களை கொன்று குவித்த ஜெர்மனுடைய சர்தார் அட்லாஃப் ஹிட்லருடைய பேர். 38வது இடம் ரேடியோவை கண்டுபிடித்த குக்லியெல்மோ மார்க்கோனியுடைய பேர் இருக்குது. 35வது இடம் 1000 கண்டுபிடிப்புகளுக்கு சொந்தக்காரன் தோமஸ் எடிசனுடைய பேர். 34வது இடம் பிரெஞ்சு மாவீரன் நெப்போலியன். 33வது இடம் தி கிரேட் அலெக்சாண்டர். 31வது இடம் ஆங்கில நாட ஆசிரியர் வில்லியம் ஷேக்ஸ்பியர். 29வது இடம் தாத்தாரிகளுடைய தலைவன் கங்கிஸ் கானுடைய பேர். 27வது இடம் கார்ல் மார்க்ஸுடைய பேர். 26வது இடம் அமெரிக்காவுடைய தந்தை என்று சொல்லப்படக்கூடிய அமெரிக்காவுடைய முதல் ஜனாதிபதி ஜார்ஜ் வாஷிங்டன் பேர். 25வது இடம் அமெரிக்காவுல மனித உரிமைக்காக வேண்டி பாடுபட்ட அமெரிக்க ஆப்பிரிக்க தலைவர் மார்ட்டின் லூதருடைய பேர். 24வது இடம் ஸ்காட்லாந்துடைய கணிதவியலாளர் ஜேம்ஸ் கிளார்க் மேக்ஸ்வெல்லுடைய பேர். 23வது இடம் மின்சாரத்தை கண்டுபிடித்த மைக்கேல் ஃபாரடே. 22வது இடம் ஜேம்ஸ் வாட் நீராவி இன்ஜினை கண்டுபிடித்தவருடைய பேர். 19வது இடம் சூரியனை சுற்றித்தான் எல்லா கோள்களும் ஓடுகின்றன என்ற கருத்தை உலகத்துக்கு முதலாவதாக அறிவித்த விஞ்ஞானி நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ் உடைய பேர் இருக்குது. 16வது இடம் பரிணாம கோட்பாட்டுடைய தந்தை சார்ல்ஸ் டார்வினுடைய பேர். 15வது இடம் மூசா அலைஹிஸ்ஸலாம். 13வது இடம் கிரேக்க தத்துவஞானி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் கிறிஸ்துவுக்கு முன் 384வது வருடம் வாழ்ந்த அரிஸ்டாட்டிலுடைய பேர் இருக்குது. 12வது இடம் நவீன விஞ்ஞானத்துடைய தந்தை கலீலியோ கலிலி. 11வது இடம் நுண்ணுயிரியலின் தந்தை என்று சொல்லப்படக்கூடிய லூயிஸ் பாஸ்டருடைய பேர். 10வது இடம் சார்பு கோட்பாடுடைய தந்தை ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். 9வது இடம் அமெரிக்காவுடைய பகுதிகளை கண்டுபிடித்த கிறிஸ்டோபர் கொலம்பஸ் உடைய பேர். 8வது இடம் கடதாசியை அதாவது அச்சு இயந்திரத்தை கண்டுபிடித்த ஜோஹன் கட்டன்பர்க் உடைய பேர். 7வது இடம் கடதாசி பேப்பரை கண்டுபிடித்த சைனாவை சேர்ந்த சா ஐ லூனுடைய பேர். 7வது இடம் பைபிளுடைய நியூ டெஸ்ட்மென்ட்டை எழுதிய முக்கியமான எழுத்தாளர் சென்ட் போலுடைய பேர் இருக்குது. 5வது இடம் சைனாவுடைய மதத்தை பரப்பிய கன்ஃபூசியஸ் உடைய பேர். 4வது இடம் புத்தருடைய பேர். 3வது இடம் ஜீசஸ் உடைய பேர். 2வது இடம் கிராவிட்டி புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்த ஐசக் நியூட்டனுடைய பேர் இருக்குது. 1வது இடம் யாருக்கு கொடுத்தார் தெரியுமா? தி ப்ராஃபட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதைத்தான் நான் சொல்ல வந்தேன். 100 பேர்ல 1வது இடம் ப்ராஃபட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அவர்களுக்கு கொடுத்தார். உலகமே அதிர்ச்சி அடைந்தது. ஏன்? அவர் ஒரு கிறிஸ்தவர். நீங்கள் வணங்கக்கூடிய ஜீசஸை 3வது இடத்திலே வைத்துவிட்டு எதற்காக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னுரிமை அளித்தீர்கள்? 2 காரணம் சொல்றாரு. நான் நபி அவர்களை முற்படுத்தியதற்கு 2 காரணம். முதலாவது என்ன? மதம் என்ற அடிப்படையில் ஒரு மதத்தை பூர்த்தியாக்கியவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த ஒரு குறையும் இல்லை இஸ்லாத்தில். அதை பூர்த்தியாக்கியவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2வது மதத்தையும் தாண்டி உலகத்தில் எந்த துறையை எடுத்தாலும் அந்த துறையிலே சாதித்து காட்டியவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு கணவன் எப்படி இருக்க வேண்டும்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாருங்கள். பிள்ளைகளுக்கு தந்தை எப்படி இருக்க வேண்டும்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரி. நாட்டு குடிமக்களுக்கு அரசன் எப்படி இருக்க வேண்டும்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரி. யுத்தத்தில் படை தளபதி எப்படி இருக்க வேண்டும்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரி. நண்பர்களுடன் ஒரு நண்பன் எப்படி இருக்க வேண்டும்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரி. இப்படி உலகத்தில் எந்த துறை எடுத்தாலும் அதிலே குறையற்றவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தான் நான் முற்படுத்தினேன் என்று சொன்னார். லா இலாஹ இல்லல்லாஹ். கண்ணியமானவர்கள், இந்த அளவுக்கு அல்லாஹ் அந்நியர்களுடைய உள்ளத்தில் எங்களுடைய உயிரிலும் உயிரான உயிரிலும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்தஸ்தை போட்டு வைத்திருக்கிறார். எந்த அளவுக்கு நபி அவர்களுடைய வாழ்க்கை அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கிறான் என்றால், நபி அவர்கள் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை முழு வாழ்க்கை வரலாறுகளும் தெள்ள தெளிவான ஆதாரங்களுடன் 5 லட்சம் அறிவிப்பாளர்கள் மூலமாக அல்லாஹ் இன்றும் பாதுகாத்து வைத்திருக்கிறான். அந்த ராவிமார்கள் யாரு? மாரிஃபத்துர் ரிஜால் என்ற ஒரு துறையே இருக்கிறது.
அவர் யாரு, அவருடைய தந்தை யாரு, தாய் யாரு, பிள்ளைகள் யாரு, இந்த கலையை யாரிடம் கற்றார் என்ற அந்த அறிவிப்பாளருடைய வாழ்க்கை கூட பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை முழுமையாக பாதுகாப்பதற்காக 5 லட்சம் அறிவிப்பாளர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார். யாருக்கும் களங்கத்தை ஏற்படுத்த இயலாது. நபி அவர்கள் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை எந்த அளவுக்கு நபி அவர்கள் எந்த பொருட்களை பாவித்தார்கள், நபி அவர்களுடைய அடிமைகள் யாரு, நபி அவர்களுடைய ஹாதிம் ஊழியர்கள் யாரு, நபி அவர்களுடைய கவிஞர்கள் யாரு, நபி அவர்கள் எத்தனை குதிரைகளை பாவித்தார்கள், எத்தனை வாட்கள் இருந்தது, எல்லா விடயமும் தெளிவாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. முஹம்மது ரிதா என்றவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கிதாபுல் இதை பற்றி தெளிவாக கொண்டு வருகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே 14 அடிமைகள் இருந்தார்கள். உலகத்தில் வேறு யார் சரித்திரமும் இந்த அளவுக்கு பாதுகாக்கப்படல. கண்ணியமானவர்களே, ஒருத்தரை கூறுங்கள் பார்ப்போம், யாருமே இல்லை. நபி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு மட்டும் தான் இந்த அளவுக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. நபி அவர்களுடைய அடிமைகள் யாரு? 14 பேர். ஸைத் இப்னு ஹாரிஸா, ஷுக்ரான், அபூ ராஃபிஅ, சல்மான் ஃபாரிசி, சஃபீனா, அபூ கப்ஷா, ருவைஃபிஅ, ரபாஹுல் அஸ்வத், மித்அம், யஸார், ஃபதாலா, மெஹ்ரான், சந்தர், மாபூர் என்ற 14 அடிமைகள் நபி அவர்கள்ட்ட இருந்தார்கள். நபி அவர்களுடைய பாதுகாவலர் யாரு? அதுவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஹஜ்ரத் ஹுதைஃபத் இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு பத்ர் யுத்தத்தில் நபி அவர்களுடைய பாதுகாவலர்கள். முஹம்மத் பின் மஸ்லமா, கதாதா இப்னு நுஅமான் அல் அன்சாரி, தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு உஹத் யுத்தத்தில் நபி அவர்களுடைய பாதுகாவலர்கள். ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு ஹந்தக் யுத்தத்தில் நபி அவர்களுடைய பாதுகாவலர்கள். முகீரத் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு ஹுதைபியாவுடைய சந்தர்ப்பத்தில் நபி அவர்களுடைய பாதுகாவலர்கள். அபூ அய்யூப் அல் அன்சாரி கைபருடைய யுத்தத்தில் நபி அவர்களுடைய பாதுகாவலர்கள். ஸக்வான் இப்னு அப்து கைஸ், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு 3 பேரும் வாதில் குரா என்ற யுத்தத்தில் நபி அவர்களுடைய பாதுகாவலர்கள். ஹுனைனுடைய யுத்தத்தில் மர்சத் இப்னு அபி மர்சத் அல்-கனவி ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாவலர்கள். நபி அவர்களுடைய கவிஞர்கள் யாரு? 3 பேருடைய பேர் பதியப்பட்டிருக்கிறது. ஹஸ்ஸான் இப்னு சாபித், கஅப் இப்னு மாலிக், அப்துல்லாஹ் பின் ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹும். நபி அவர்களுடைய முஅத்தின்கள் யாரு? 4 பேருடைய பேர் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் பின் உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு, சஅத் அல்-குரதி ரலியல்லாஹு அன்ஹு, அபூ மஹ்தூரா ரலியல்லாஹு அன்ஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஊழியர்கள், காதிம்கள் யாரு? ஒவ்வொரு விடயத்திற்கு ஒவ்வொருவர் பொறுப்பாளர்களாக இருந்தார்கள். பொதுவான ஊழியன் காதிம் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலையணை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாதணி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிஸ்வாக்குக்கு பொறுப்பானவர்கள் அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மோதிரத்துக்கு பொறுப்பானவர்கள் முஐத்திப் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோவேறு கழுதைக்கு பொறுப்பானவர் உக்பத் இப்னு ஆமிர் அல்-ஜுஹனி ரலியல்லாஹு அன்ஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாகனத்துக்கு பொறுப்பானவர் அஸ்கா பின் ஷரீக் ரலியல்லாஹு அன்ஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கொடுக்கல் வாங்கலுக்கு பொறுப்பானவர் அக்கவுண்டர் யாரு? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. இது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தந்தை அப்துல்லா, இந்த அப்துல்லாவோட கூட பிறந்த சகோதரர்கள் எத்தனை பேர்? 11 பேருடைய பேரும் பதியப்பட்டிருக்கிறது. ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ தாலிப், அபூ லஹப், ஜுபைர், அப்துல் கஅபா, முகவ்விம், திரார், குஸம், கைதா, முகீரா என்ற 11 பேருடைய பேர் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவித்த பொருட்கள், நபி அவர்கள் 9 வாட்கள் பாவித்திருக்கிறார்கள். போர் வாட்கள். மஅசூர், அதுப், ஸுல்ஃபிகார், சம்சாமா, கலஇ, ஹதுப், ரது, ரசூப், மிக்தம், கதீப் என்ற 9 வாட்கள். நபி அவர்கள் 7 கவச ஆடைகளை பாவித்திருக்கிறார்கள். ذاتுல் ஃபுதூல், ذاتுல் வுஹூஷ், ذاتுல் ஹவாஷி, சஃபரியா, ஃபில்லா, பத்ரா, ஹிர்னிக் என்ற 7 கவச ஆடைகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவித்த குதிரைகள், 7 குதிரைகளுடைய பேர் பதியப்பட்டிருக்கிறது. சக்ப், முர்தஜஸ், லுஹைஃப், லிசாஸ், வர்த், சப்ஹா, வரிஃப் என்ற 7 குதிரைகளுடைய பேர் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவித்த ஒட்டகங்கள் 3. கஸ்வா என்ற ஒரு ஒட்டகம், ஜத்ஆ என்ற ஒரு ஒட்டகம், அதுபா என்ற ஒரு ஒட்டகம். இந்த அதுபா என்ற ஒட்டகத்தை பற்றி வருகிறது, இன்னஹா லம் தக்குல் வலம் தஷ்ரப் ஹத்தா மாதத் முன்து வஃபாத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்ப
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகினார்களோ, எப்ப மரணித்தார்களோ, இதிலிருந்து இந்த அதுபா என்ற குதிரை, அதாவது ஒட்டகம், மரணிக்கும் வரை ஒரு சொட்டு தண்ணீரும் குடிக்கல, ஒரு கவலம் சாப்பாடும் சாப்பிடல் என்பதாக முஹம்மது ரிதா தங்களுடைய கிதாப்ல பதிவு செய்யறாங்க. இந்த அளவுக்கு நபி அவர்களுடைய முழு வாழ்க்கை வரலாறுகளும் தெளிவாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களை, எந்த அளவுக்கு இமாம் இப்னு சஅத் தபகாத்தில் ஒரு விடயத்தை கொண்டு வராங்க. எங்களுடைய பரம்பரை, எங்களுடைய வாப்பா யாருன்னு கேட்டா நாங்க சொல்லுவோம், அந்த வாப்பாவுடைய வாப்பா அப்பா யாருன்னு கேட்டா சொல்லுவோம். இப்படி ஒரு 5-6 பேருடைய பேர் சொல்ல முடியும். ஆனால் உலகத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் பரம்பரை பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பரம்பரை மட்டும்தான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிலிருந்து 83 பேருடைய தொடர் பரம்பரை பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இமாம் இப்னு சஅத் தபகாத்திலே இதை பற்றி தெளிவாக குறிப்பிடுகிறார்கள். கண்ணியமானவர்களே, முஹம்மத் பின் அப்துல்லா என்றால் அப்துல்லாவுடைய மகன் முஹம்மது என்ற கருத்து. இன்னாருடைய மகன் இன்னார், இன்னாருடைய மகன் இன்னார் என்று 83 பேருடைய பேரை அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கிறார் என்றால் வேற என்ன சிறப்பு வேணும்? கண்ணியமானவர்களே, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின் அப்துல்லா பின் அப்துல் முத்தலிப் பின் ஹாஷிம் பின் அப்து மனாஃப் பின் குஸை பின் கிலாப் பின் முர்ரா பின் கஅப் பின் லுஐ பின் காலிப் பின் ஃபிஹர் பின் மாலிக் பின் நதர் பின் கினானா பின் ஹுஸைமா பின் முத்ரிகா பின் இல்யாஸ் பின் முதர் பின் நிசார் பின் மஅத் பின் அத்னான் பின் உதத் பின் ஹமைசா பின் சலாமான் பின் அவுஸ் பின் பௌஸ் பின் திம்வால் பின் உமை பின் அவ்வாம் பின் நாஷித் பின் ஹஸா பின் பல்தாஸ் பின் யத்ராஃப் பின் தாபிக் பின் நாஹிஷ் பின் சாரிஹ் பின் சமி பின் மஸீ பின் அவ்தா பின் அர்ராம் பின் கைதார் பின் இஸ்மாயில் பின் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அத்னான் இப்னு உதத் பின் ஹமைசா பின் சலாமான் பின் அவுஸ் பின் பௌஸ் பின் திம்வால் பின் உபை பின் அவ்வாம் பின் நாஷித் பின் ஹஸா பின் பல்தாஸ் பின் யத்ராஃப் பின் தாபிக் பின் ஜாஹிம் பின் மாஹி பின் ஐத் பின் அபுகர் பின் உபைத் பின் துஆ பின் ஹம்தான் பின் சம்பர் பின் யத்ரிபி பின் யஹ்சன் பின் யல்ஹன் பின் அர்அவா பின் ஐத் பின் தைஷான் பின் ஐசர் பின் அஃப்னாத் பின் ஐஹாம் பின் முக்சிர் பின் நாஹிஷ் பின் زارح بن سمي بن مذي بن عوضة بن عرام بن قيدار بن إسماعيل بن إبراهيم عليه السلام بن آزر بن ناحور بن صاروع بن راعو بن فالخ بن عامر بن شالخ بن متوشلخ بن إدريس عليه السلام بن شالخ بن سام بن نوح عليه السلام بن لامك بن متوشلخ بن إدريس عليه السلام بن يرد بن مهلائيل بن قينان بن أنوش بن شيث بن آدم عليه السلام. இந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரம்பரையையும் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரை பாதுகாத்து வைத்திருக்கிறான் என்றால் வரஃபஅனா லக திக்ரக், நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய பிரஸ்தாபத்தை, உங்களுடைய வர்ணனையை, உங்களுடைய சிறப்பை நாங்கள் உயர்த்தி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் கூறுகிறார். இப்பொழுது கூறுங்கள், உலகத்தில் பின்பற்ற தகுதியார், நேசிப்பதற்கு தகுதியார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் தான். கண்ணியமானவர்களே, உண்மையான இரக்கம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தான் நாம் வைக்க வேண்டும். தன்னுடைய முழு வாழ்க்கையையும் எங்களுடைய ஈடேற்றத்திற்காக வேண்டி தியாகம் செய்தவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கியாமத்துடைய நாள்ல எல்லா நபிமார்களும் நஃப்ஸி 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 என்று, என்னுடைய ஆத்மாவே என்னுடைய ஆத்மாவே என்று ஒவ்வொருவரும் தன்னை தான் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். உம்மதி 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 என்று உம்மத்தை பற்றி நினைப்பவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். ஆக இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் நேசிக்க வேண்டும். நபி அவர்களை பின்பற்றினால் அல்லாஹ் எங்களுக்கு 2 விடயங்களை தருகிறார். குர்ஆன் சொல்லுது, இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ்வை நீங்கள் நேசிப்பதாக இருந்தால், அல்லாஹ்வுடைய நேசம் உங்களுக்கு கிடைக்கணுமா, ஃபத்தபிஊனி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்க, என்னை பின்பற்றும்படி. என்னை பின்பற்றினால் யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான், வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். ஆக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முடியுமான அளவு எஞ்சிருக்கக்கூடிய காலங்களில் பின்பற்றி அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருவானாக. யா அல்லாஹ், நான் செஞ்ச எல்லா பாவங்களும் மன்னிச்சு யா அல்லாஹ், நம்முடைய எல்லா தேவையும் நிறைவேற்றி தந்திரு யா அல்லாஹ். நோய் இல்லாத, கடன் இல்லாத, பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை வாழ வச்சிரு யா அல்லாஹ். யா அல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையாக நேசிக்கக்கூடிய கூட்டத்தில் சேர்த்துரு யா அல்லாஹ். நபி அவர்களுடைய மஹப்பத்தை அடி உள்ளத்தில் தந்திரு யா அல்லாஹ். அணுவணுவாக நபி அவர்களுடைய சுன்னாவை பின்பற்றணும் யா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட எல்லா செயல்களும் நாங்களும் கேட்கிறோம் யா அல்லாஹ். எல்லா ஷர்களை விட்டு எங்களையும் ஒரு உம்மத்தையும் பாதுகாத்துரு யா அல்லாஹ். வாஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.